வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Blaupunkt அப்படிங்கிற இயர்பட்ஸ் வந்து புதுசாக ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா BTW20 ப்ளூடூத் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல இந்த சார்ஜிங் வித் இயர்பட்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து எல்இடி இண்டிகேட்டரில் பார்க்கணும்னா இதில் வந்து டேரெக்டாக டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். டிஸ்பிளேல வந்து நம்பரில் ஓடும். அது மூலமாக நீங்கள் 80% இருக்கா 90% இருக்கான்னு சொல்லி சார்ஜிங் இண்டிகேஷன் சொல்லி நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு செப்பரேட்டாக காமிக்கும். லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக காட்டுது. அந்த விதத்தில் இது ரொம்பவே சிறப்பான அம்சம் தான். அப்படியே சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப அற்புதமாக கம்ஃபர்ட் டிசைனாக இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப் வந்து நல்லா கிராஸாக கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட காதும் பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டெல்லாம் இருக்காது. அதே மாதிரி தான் இதையும் வடிவமைச்சிருக்கிறதுனால உங்கள் காதுக்கேற்ற கரெக்டான சிலிக்கான் டிப் மாட்டி காதில் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி குதிச்சாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. வெளியே ஸ்டெம்ப் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரொம்ப லென்த்லாம் கிடையாது, ரொம்ப குட்டியாகவும் கிடையாது, ஒரு நார்மலான லென்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா Blaupunktனு சொல்லி அவங்களோட சிம்பிள் பேர் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே சார்ஜிங் கேஸோட அடியில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்டு கொடுத்துருக்காங்க. இல்லை சார்ஜிங் போர்ட்டு வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பிக்கும் டைப் சிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி வந்து நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் பண்ணும்போது தப்பாக எதுவும் சொல்லிட்டீங்க அப்படின்னா பின்னு கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சியில் வந்து அந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ வர எல்லா கேஜெட்டுமே ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டைப் சி தான் ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து டைப் சி தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. கலர்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, ஒயிட் அப்புறம் பிளாக் அப்படின்னு 3 விதமான கலரில் வருது. கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். நீங்கள் சார்ஜிங் கேஸை வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 மணி நேரம், அதாவது 30 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 30 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த இயர்பட்ஸை இந்த சார்ஜிங் கேஸில் வச்சு எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து TurboVolt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும் 30 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 30 நிமிஷம் வரைக்கும் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் வந்து IPX5 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா சைக்கிளிங் போகிறீங்க. நிறைய பேர் சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டில் அந்த இயர்பட்ஸ் வச்சு காதில் மாட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்க்கும். அந்த மாதிரி வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் பீச்சில் வாலிபால் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா லைட்டில் மழை பெஞ்சா கூட அந்த மழை தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப மழை பெஞ்சாலோ இல்லைனா நல்ல கடல் தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலோ இல்லைனா பைப் தண்ணியில் கழுவினாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ லவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் 10mm பெரிய டிரைவராக கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பஞ்சியாக இருக்குன்னு வச்சுருக்காங்க. பேஸ்லாம் 10mm டிரைவர் கொடுத்துருக்கனால சும்மா நார்மல் சவுண்டு கேட்டாலே பேஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்கனால பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட வெயிட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதோட வெயிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா ஃபெதர்லைட் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 கிராம் கொடுத்துருக்கனால நீங்கள் காதில் மாட்டி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த இயர்பட்ஸ் உங்கள் காதில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில இயர்பட்ஸை பார்த்திங்கன்னா நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து காது வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால காதில் மாட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட்டன் கிடையாது. இந்த டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோலை டச் பண்ணுறது மூலமாக சப்போஸ் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிக்கலாம். அதே டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆக்டிவேட் ஆகும். அது மூலமாக கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் அதோட மைக்கு குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் வந்து 4 மைக்லாம் கொடுக்கல, வெறும் 1 மைக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் 1 மைக்கு, அந்த இயர்பட்ஸில் 1 மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் ஏதாவது கூட்ட சவுண்டு கேட்டுச்சுன்னா, ஆப்போனண்ட்டுக்கு அந்த கூட்ட சவுண்டும் தெளிவாக கேட்கும். உங்கள் வாய்ஸும் கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். அதனால் இதில் மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ சவுண்டாக இருக்கிற ஏரியாவிலேருந்து கால் பேசினாலும் சரி, ஆப்போனண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா சவுண்டும் கலந்து தான் ஆப்போனண்ட்டுக்கு காலில் கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேட்ஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.